அதுதான் நான் சொல்லியிருக்கேனே, சின்ன வயசுல வந்து நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் படிச்சேன். 10வது வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, காலையிலேயே வீட்டு வேலைகளுக்கு போயிட்டு, அவங்கவங்க வீட்ல பாத்திரம் தேய்ச்சு குடுத்துட்டு, வீடு பெருக்கி தொடச்சுட்டு, துணியெல்லாம் துவைச்சுட்டு, அப்படியே தொப்பையா நனைஞ்சிட்டு தான் நான் போவேன். ஸ்கூலுக்கு ஒரு ஒரு நாளும் போம்போது ஈரமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, "என்ன இப்படி ஈரத்தோட வர?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் டீச்சரும் கேட்பாங்க, "ஏம்மா இப்படி ஈரத்தோட வர?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மேடம், நான் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் நான் வரேன். அம்மாவும் அத தான் செய்றாங்க. அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. எனக்கு படிப்பு செலவு, எனக்கும் தேவைகள் இருக்குல்ல. அப்படின்னு அதுக்காக நான் வேலை செய்துட்டு தான் வரேன்னு சொல்லும்போது, அவங்களுக்குமே ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு வருதேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த டியூஷன் ஃபீஸ்லாம் கட்ட முடியாம போக, ஒரு மிஸ் வீட்ல என்ன வந்து கூப்ட்டுட்டு, வீட்டு வேலைய செய்துட்டு, அதுக்கு பதிலா அவங்க வந்து படிப்பு சொல்லி தருவாங்க. கடகடன்னு சீக்கிரமா போய் முடிச்சுருவேன். அப்புறம் எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கும்போது, எனக்கும் டியூஷன் எடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, இந்த மாரி படிப்புக்காக, இந்த மாரிலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நம்ம குழந்தைங்கள நம்ம நல்லா வளர்க்கணும். இப்ப நம்ம பார்க்கும்போது, நான் வீட்டு வேலை செய்ற இடத்துலயே அவங்க பொண்ணுங்களுக்கு விதவிதமா செஞ்சு ஆசையா ஊட்டுறதெல்லாம் நான் பார்ப்பேன். இந்த வாழ்க்கைய தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்கணும் அப்படின்றதே ஒரு வைராக்கியமா இருந்துச்சு. ஆனா, அத விட நான் 100 மடங்கு இப்ப குழந்தைங்கள நல்லபடியா தான் வளர்க்குறேன்.